ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை எக்ஸாம் 100. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசுலேருந்து SSC ஜேஇ 2019க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இதுக்கு வந்து நேற்றுலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். கடைசி தேதி வந்து செப்டம்பர் 12, 2019. ஸோ அந்த வேலையை பற்றி யாருன்னா தகுதி உள்ளவங்க அதனால் எல்லா டீட்டெயிலுமே அந்த வீடியோவில் இருக்குது. ஸோ அதை பார்க்காதவங்க அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதை எப்படி நம்ம ஆன்லைனில் மொபைல்லே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே கூகுள் குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கோங்க. ssc.nic.in அப்படிங்கிற வெப்சைட், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க. ஸோ போனோன்னா உங்களுக்கு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் இந்த புது வெப்சைட்டில் நீங்கள் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்க. ஸோ அதை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி சிம்பிள் ஸ்டெப்பில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு இல்லாதவங்க கீழே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு உங்கள் கையில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிடைக்கும். அதை வச்சு லாகின் பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த யூசர் ஐடி இல்லாதவங்க எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு நம்ம கடைசியில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லாகின் பண்ணிக்கோங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு. ஸோ பண்ணோன்னே உங்களுக்கு டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 2 விதமான எக்ஸாம் வந்து இந்த SSCயில் இருக்குது. இப்போ ஜேஇ வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 2-3 நாளுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபேஸ் 7 அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டோம். ஸோ எதுக்குனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2வதாக ஜேஇ இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனில் என்னென்ன டீட்டெயில் கொடுத்தீங்களோ அது எல்லாமே இதில் வந்துடும். நம்ம கொடுக்க வேண்டிய டீட்டெயில் கொஞ்சம் தான் இருக்கும். உடனே 2 நிமிஷத்துக்கு கூட அப்ளை பண்ணிடலாம். ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்த டீட்டெயில் எல்லாமே இதில் வந்துடும். நம்ம சூஸ் பண்ணுற என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர் ஒரு 3 இடத்த சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு 5-6 இடம் இருக்குது. அதில் வந்து ஏதாவது ஒரு 3 இடம் உங்களுக்கு எது முதல்ல வேணும், எது 2ஆக வேணும், எது 3ஆக வேணும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்ததாக வந்து எக்ஸர்வீஸ் மேனான்னு கேட்காங்க. எஸ்ஆர் நோ கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு வேணும்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, வேண்டாம்னா நோவும் கொடுத்துக்கோங்க. அதாவது அவங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு உள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வேண்டானே சொல்லிக்கலாம். ஒருவேளை அப்போ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வயசு வந்து 35 அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கட்டாயம் வேணும். ஸோ SC STக்கு எக்ஸ்ட்ரா 5 வருஷம் கொடுப்பாங்க, OBC எக்ஸ்ட்ரா 3 வருஷம் கொடுப்பாங்கல்ல. ஸோ அதனால் அப்படி மேக்ஸிமம் ஏஜ் அவங்க சொன்ன ஏஜோட அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணுமான்னு அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அவங்க வந்து அவங்க மேக்ஸிமம் ஏஜ் கொடுத்த விட நீங்கள் உள்ளே தான் இருக்கிறீங்க அப்படின்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து போஸ்ட் அப்ளை ஃபார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிவிலா, மெக்கானிக்கலா, எலக்ட்ரிக்கலா அந்த மாதிரி கேட்பாங்க. அது நீங்கள் சூஸ் பண்ணி அதே மாதிரி தான் கீழேயும் வரும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே வந்து உங்களோட ஹையஸ்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ அது BE, ME, PhD அப்படின்னு நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை இதில் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த சைடு வந்து என்ன சப்ஜெக்ட்டு, ஸோ அது மெக்கானிக்கலா, சிவிலா, எலக்ட்ரிக்கலா, ஆட்டோமொபைலா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக இருக்கிறதுல எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது அவ்வளோதான். நீங்கள் அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல உங்களோட ஃபோட்டோ, சைன் எல்லாமே நீங்கள் அதிலே கொடுத்துருப்பீங்க. ஸோ அது எல்லாமே வந்துடும். கடைசியில் ஐ அக்ரின்னு கொடுத்துட்டு ஸோ இதில் ஒரு கேப்ச்சா இருக்கும், அதை போட்டுட்டு நீங்கள் வந்து ப்ரிவியூன்னு இருக்கும். ஸோ ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஸோ ப்ரிவியூவில் நீங்கள் இது வரைக்கும் ஃபில் பண்ண டீட்டெயில் எல்லாமே இருக்கா அப்படின்னு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு, ஸோ தப்பாக இருந்துச்சுன்னா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கடைசியில் வந்து உங்களுக்கு சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஃபீஸ் இல்லாத கேட்டகரி பெண்கள் மற்றும் SC ST இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் ப்ரொவிஷனலி அக்செப்டட் அப்படின்னு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓகே, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஸோ ஒரு வேளை நீங்கள் ஃபீஸ் கட்டுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டுற பேஜுக்கு போகும், அதில் போய் நீங்கள் ஃபீஸ் கட்டிக்கலாம். ஸோ பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பார்க்கணுன்னா நம்ம ஹோம் பேஜ் டேஷ்போர்ட்லேயே பார்த்தோம், அதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். ஒருவேளை ஆஃப்லைனில் கட்டுறீங்கன்னா அதோட இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணி முடிச்சாச்சு, அவ்வளோதான். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான், 2 நிமிஷம் கூட ஆகாது. ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? இப்போ அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்த்தாச்சு. ஆல்ரெடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருக்கோங்க, ஈஸியாக எதுவுமே அப்ளை பண்ணிக்கலாம். யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்கிட்ட இல்லை அப்படின்னு நான் எல்லாமே புதுசாக தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி புதுசாக தான் நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு இருப்பீங்களா? ஸோ அவங்க வந்து அதே SSC.nic.in வெப்சைட் போய்க்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 3 விதமான டீட்டெயில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், அடுத்து அடிஷ்னல் மற்றும் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதுக்கு உங்களோட ஃபோட்டோ, சைன், இந்த 3 இது நீங்கள் இதில் கொடுக்க வேண்டியிருக்கும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பேசிக் டீட்டெயில்ஸ், உங்களோட ஆதார் ஐடி கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துட்டு உங்களோட நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து எல்லாமே நம்ம வந்து 2 வாட்டி கொடுக்க வேண்டியிருக்கும். உங்கள் நேம் எல்லாமே நம்ம வெரிஃபை பண்ணுற மாதிரி கரெக்டாக தான் பண்ணுறோமா அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்காக. ஸோ உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாமே உங்களோட மெட்ரிகுலேஷன், அதாவது 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குது அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ கீழே வெரிஃபை நேம், அதாவது உங்கள் நேமை மறுபடியும் அந்த இடத்துல போடுங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்து உங்கள் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்காங்க. அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு எதுவும் அந்த டீட்டெயில் கொடுத்துக்கோங்க. அப்படி எதுவும் சேஞ்ச் பண்ணல அப்படின்னா நோன்னே இருக்கட்டு. ஸோ அடுத்து உங்களோட ஃபாதர் நேம், மதர் நேம் எல்லாமே கேட்குறாங்க. ஸோ எல்லாமே 2 வாட்டி ஃபாதர் நேம் மேலே போடுவீங்க. அதுக்கு பிறகு வெரிஃபை ஃபாதர் நேம்னு இருக்குது. ஸோ அதுலேயும் உங்கள் ஃபாதர் நேம் போட்டுக்கோங்க. அதே மாதிரி எல்லாமே 2 வாட்டி போட வேண்டியிருக்கும். ஸோ அடுத்து மதர் நேம், அதுக்கு பிறகு டேட் ஆஃப் பர்த்து,
அதுக்கு ஒரு வெரிஃபை டேட்டா பத்து. ஸோ அடுத்து 10th டீட்டெயில் கேட்டிருக்காங்க. 10th என்ன போர்டு, ஸ்டேட் போர்டு நம்ம தமிழ்நாடு அப்படின்னு உள்ளே இருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வெரிஃபை போர்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட 10th ரோல் நம்பர் உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்கும். அதாவது அந்த நம்பரை வச்சு தான் நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, அதை போட்டுக்கோங்க. அடுத்து 10th இயர் ஆஃப் பாசிங், எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து ஜெண்டர், மேலா ஃபீமேலா. அடுத்து லெவல் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், 10th 12th இல்லைனா டிகிரி படிச்சிருக்கீங்களா, இல்லை பிஹெச்டியா, இல்லை பிஜியா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன இருக்கோ கிராஜுவேஷன்னா கிராஜுவேஷன் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட மொபைல் நம்பர், வெரிஃபை மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, வெரிஃபை இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட் எல்லாமே கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்த பிறகு உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸை சேவ் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து இன்னும் ஒரு 14 நாளுக்குள்ளே மற்ற டீட்டெயில்னால் ஃபில் பண்ணிடுங்க. இல்லைனா நீங்கள் எல்லாமே நாங்கள் டெலிட் பண்ணிடுவோம், மறுபடியும் முதல்ல இருந்தால் நீங்கள் ஆரம்பிக்கணும், அந்த மாதிரி ஒரு அலர்ட் மெசேஜ் போடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு அவங்களே தந்துடுவாங்க. ஸோ உங்களோட ஃபோனுக்கு மற்றும் மெயிலுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்துடும். ஸோ அதில் வந்து உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். அதை வச்சு மறுபடியும் நீங்கள் இதே பேஜில் போய் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணோன்னே என்ன வரும் அப்படின்னா, உங்களோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ உங்களுக்கு ஒரு யூசர் நேம் அவங்க தந்துடுவாங்க, அதை போட்டுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு தந்துடுவாங்க, அதை போட்டுக்கோங்க. அடுத்து நியூ பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு. ஸோ இந்த நியூ பாஸ்வேர்டில் நீங்களாக ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஸோ மினிமம் ஒரு 8 கேரக்டர் வர்ற மாதிரியும், ஒரு பெரிய எழுத்து, ஒரு சின்ன எழுத்து, ஒரு நம்பரு, அட்லீஸ்ட் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், இந்த ஸ்டாரு, ஆஷு அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர், இந்த மாதிரி இது எல்லாமே ஏதாவது ஒன்று அட்லீஸ்ட் வர்ற மாதிரி உங்களோட பாஸ்வேர்டு இருக்கணும். மினிமம் ஒரு 8 கேரக்டர் வர்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் போட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. பண்ண பிறகு உங்களோட பாஸ்வேர்டு சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அவங்க சொன்ன ஃபார்மேட் படி நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வைக்கலனா எரர் தான் காட்டும். அதாவது மினிமம் அந்த மொத்தமாக அந்த பாஸ்வேர்டில் ஒரு மினிமம் ஒரு 8 கேரக்டர் இருக்கணும். மினிமம் ஒரு பெரிய எழுத்து, ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். மினிமம் ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும். மினிமம் ஒரு நம்பர் இருக்கணும். மினிமம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். அவ்வளோதான். ஸோ பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆன பிறகு மறுபடியும் நீங்கள் அதே யூசர் ஐடி, அதுக்கு பிறகு உங்களோட புது பாஸ்வேர்டு நீங்களே சேஞ்ச் பண்ணிப்பீங்க, அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். ஸோ லாகின் பண்ண பிறகு அதோட நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில் வந்துடும். ஸோ கீழே நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களோட அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சேவ் பண்ணிட்டோம், அந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். இதில் வந்து உங்களோட கேட்டகரி ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அந்த மாதிரி ஜென்ரலான செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களோட நேஷனாலிட்டி, அடுத்து ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ்னு கேட்பாங்க. அதாவது உங்களுக்கு வந்து இந்த காயம், தழும்பு, மச்சம் அப்படி எதாவது இருந்துச்சுன்னா உங்களோட டிசியில் அதை போட்டிருப்பாங்க, அதை அப்படியே அதை எழுதிக்கோங்க. டிசியில் ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அவங்களோட அங்கு அடையாளங்கள். அடுத்து நீங்கள் பிடபிள்யூடியான்னு கேட்டிருக்காங்க, எஸ்ஆர்னோ கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அடிஷ்னல் மற்றும் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் சேவ் ஆகிட்டு அப்படின்னு வந்துடும். ஸோ அடுத்ததாக ஃபைனல் ஸ்டெப், உங்களோட ஃபோட்டோ, சைன் அப்லோட் பண்ணுற மாதிரி வந்துடும். ஃபோட்டோ எவ்வளோ இருக்கணும், சைன் எவ்வளோ இருக்கணும், எல்லாமே அதில் டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. 20லேருந்து 50 கேபிக்குள்ள ஃபோட்டோ இருக்கணும், 10லேருந்து 20 கேபிக்குள்ள சைன் இருக்கணும். ஸோ ரெண்டுமே சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோனு அல்லது கம்ப்யூட்டரில் வந்து அந்த ஃபோட்டோ எங்கே இருக்கோ அதை நீங்கள் தேடுற மாதிரி வந்துடும். ஸோ அதில் வந்து தேடி அந்த ஃபோட்டோவை தேடி ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு அதுவே அப்பியர் ஆயிரும். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ கரெக்டாக இருந்துச்சுன்னா இதுலேயே உங்களோட ஃபோட்டோ வந்துடும், இதுலேயே உங்களோட சைன் வந்துடும். ஸோ பண்ணிவிட்டு சேவ் டிராஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே அக்ரின்னு கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிட் அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துடும், உங்களோட எல்லாமே சக்ஸஸ்ஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் அந்த மாதிரி வந்துடும். ஸோ அவ்வளோதான். இப்போ உங்கள்கிட்ட ஒரு யூசர் ஐடி, உங்களோட பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ இதை வச்சு நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு இனிமேல் எஸ்எஸ்சியில் எந்த வந்தாலும் ஸோ அதுக்கும் இதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக இன்னொரு வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு அவசியம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் ஆல்ரெடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சிட்டிங்க அப்படின்னா சிம்பிள், நீங்களே பார்த்துருப்பீங்க, 2 நிமிஷம் கூட ஆகாது, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.